have a good bike. Road trip எல்லாம் போறதுக்கு என்ன bike? You haven't seen my bike. So welcome guys. So hello guys, welcome back with another great video. அதாவது இது ஒரு பாத்ரூம் வீடியோ. ஏன்னா நான் பாத்ரூமில் இருந்துக்கிட்டு தான் இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கேன் கோப்ரோவில். டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விடிய காலில் ஒரு 3 மணி இருக்கும். சுத்தமாக தூக்கம் வரல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சரி, நம்ம ரூம்மேட் வேறு தூங்கிட்டுருக்கானா, அதனால தான் வந்து வெளியே லைட் போட்டு எடுக்காமல் பாத்ரூமில் லைட் போட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோவில் சிரிக்கும் போது எனக்கே கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா நிஜ வாழ்க்கையில் அந்த சிரிப்பு ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ சரி இருங்க, விடிட்டோம். ஏதாவது அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோ எடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்று பாத்ரூமில் இருந்து வீடியோ எடுத்தேன் காலையில், சுத்தமாக உடம்பு முடியாமல். இப்போ வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம இப்போ இருந்த இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப கெட்டதாகவே நடந்துகிட்ருக்கா. சரி, ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ முடியெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் நல்ல பையன் ஆகிட்டேன். ஸோ கொஞ்சம் ஏர் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆயிலெலாம் வச்சுருந்தேன்னா அதனால் இப்படி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளட் வரும், தெரியுதான்னு தெரியல. என்ன ஆகிடுச்சு, இங்கே வந்து ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மனசு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்படி திரும்பிட்டேன், இங்கே கட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து இப்படி கட் ஆகிடுச்சு. இங்கே தெரியுதான்னு தெரியல, தெரியுதா? இப்படி திருப்பி கட் ஆகிடுங்க. இங்கேருந்து இப்படி ஒரு சின்ன லைன் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஐயோ இது டிஸ்பிளே வேறு ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, உடம்பெல்லாம் கொஞ்சம் வலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த கதையை பற்றியெல்லாம் நம்ம இப்போ வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ வீடியோ எண்ட் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேறு இடத்துல ரூம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய கெட்ட விஷயம் வந்து அங்கே தான் நடந்துச்சு. இருந்தாலும் அங்கேயே இருந்துட்டேன். சீரியஸாக வந்து ரொம்பவே முடியாமல் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாக ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து மாறி இங்கே வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து நான் சுற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிபட்டு இடுப்பெல்லாம் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இடுப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் போட்டிருக்கேன். அண்டு கால் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல முட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஃப்ராக்சர் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு மைனர் ஃப்ராக்சர் இருக்குது. ஸ்கேன் பண்ணதெல்லாம் பேக்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை இப்போது. நான் வந்து கீழே போயிட்டு கீழே இருந்து உங்களுக்கு மொத்தமாக வீடாக காட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரூம்குள்ளெல்லாம் காட்டுருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீடு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்க, ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறம் நான் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். அங்கே இருக்க பாருங்கள், நம்மளுக்கு தான் டெரஸ் மொத்தமும். வாங்க நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே போகலாம். பிரச்சனை வரலாம், அதுக்கு நீ எவ்வளோங்க வரும் பார்த்திங்கன்னா. நம்ம எம்மி இங்கே தான் நிற்கிது. ஓகே, நம்ம எம்மி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிது. இதுக்கு பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது சீக்கிரம் வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம். ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. முடிஞ்சால் அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா கால் ஒரு பக்கம் வலிக்குது, மூஞ்சி ஒரு பக்கம் போகுது. அப்புறம் சாமி உங்களுக்கு பேக் கேமரா காட்டினேன். அவள் தான் நம்ம ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நம்ம இங்கே தான் நம்ம வந்துருக்கோம். அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். சாயந்தரம் ஆச்சுன்னா எந்த பக்கம் பார்த்தாலுமே நல்லாயிருக்கும்.
அந்த பக்கம் கிளாஸ் இருக்கா, நம்ம மேலே உங்களுக்கு போய் காட்டுறேன் இருங்க. ஸோ ரூம் காட்டிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம். இப்போதைக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது. நேற்று நைட்டு தான் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூம். நேற்று நைட்டு தான் நம்ம வந்தோமா, ஸோ அதனால் எதுவுமே ஒன்றும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணல. அண்ட் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா எல்லாமே ப்ராப்பராக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா பீரோ, அதையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணும். ஆனால் நாங்கள் அது வேணான்னு சொல்லிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறா கூடு இருக்காங்க. புறா இருக்குது இப்போ எல்லாம், ஆனால் காலையில் ஆனால் வரும். ஸோ இவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஐயோ முடிஞ்சு இவ்வளோ கிட்ட வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா இருங்க உங்களுக்கு காட்டுறாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெரஸ் ஓப்பன் பண்ணி போகலாம். காற்று பார்த்திங்கன்னா அம்சமாக வருது. என் துணியெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. என் துணியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்து டெரஸு. இதுக்கு மேலேயும் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் டவரும் இருக்குது. இது மேலே ஏறுற அளவுக்கு இப்போ எனக்கு சக்தி இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் நேரம் பேசலாம் வாங்க. அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அதாவது நான் இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 3rd இயரில் 6th செமஸ்டர் படிச்சுட்ருக்கேன். இன்னும் ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரைனிங் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதை ராவேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அது 1 இயர். ஸோ அதனால தான் அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. நிற்க முடிய மாட்டேங்குது, இடுப்பு வலிக்குது. வண்டியில் ஓட்டுற போதும் கொஞ்சம் இடுப்பெல்லாம் வலிக்குது. அண்ட் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா என்னை ஸ்கூட்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் பைக் ஓட்டலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ 8 days வந்து நான் கண்டினியூஸாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகணும். அண்ட் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்கும், நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட வீடு ரூம் வந்து இது தான். நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து இங்கே தான் இருக்க போகிறோம். அண்டு இதுக்கப்புறம் வீடியோஸும் இங்கே தான் வரும் அப்சல்யூட்லி. இன்னும் இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். ஸோ அங்கே தான் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே வந்தோம்னா இங்கேயும் அப்படியே தாங்க இருக்குது. இங்கே வந்துட்டும் எனக்கு வந்து பிடிக்கல இந்த ரூமே. என்ன சொல்கிறது, எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு வந்து இது பிடிக்கல, ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தோணுச்சு அது நல்லா இருக்கிற ரூமோ இல்லை நல்லா ரூமோ எல்லாமே வந்து நம்ம மனசு தான். நம்ம மனசுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவன் ஜட்டியோடு சுற்றிக்கிட்டு இருக்கான், என்கிட்ட என்ன அடி வாங்க போகிறான்னு தெரில. யாஷ் யாஷ் अरे गाना भी बंद करना. சுத்தமாக மனசே முடியலைங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. எனக்கே ரொம்ப அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் தூங்குறதே இல்லை. ரொம்ப பாடியெல்லாம் டயர்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். மூஞ்சும் கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்கும். ஏன்னா முடியெல்லாம் கட் பண்ணிட்டேன் அதனால். அப்படி இல்லை, நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். நேற்று டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 மே தானே, இது 4 May 2024. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 May 2024. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 May 2024. நான் ஏன்டா இது லைனாக சொல்கிறேன்னா, நாளைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு நான் பைத்தியம் பிடிச்சி உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே போய் சைக்காட்ரிஸ்ட்டை என்னோடய கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி அவர் யாருப்பா சாமி நீ அப்படின்ற மாதிரி பேசி அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. லைக் 9 சம்திங் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது 9 இல்லை, அது முன்னே வந்து 9 இருந்துச்சு. 8 or 7 சம்திங் என்னமோ இருக்குது போல். அது வந்து 13 இருக்கணும் மினிமம். பாய்ஸ்க்கு வந்து 13 இருக்கணும், கேர்ள்ஸுக்கு வந்து 12 இருக்கணும். அது ஸோ அது வேறு இப்படி இருக்கா பார்த்தீங்களா. புறா சவுண்டு கேட்குதா, வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நான் வெளியே இருக்கிறத பார்த்துட்டு போயிடுச்சு. அண்டு என்ன சொல்லிகிட்டு இருந்தேனே நான் மறந்துட்டேங்க. இதே மாதிரி தான் சடனாக வந்து ஒரு சில டைமில் பிளாங்க் அவுட் ஆகிடுது. அப்புறம் கண் ஒழுங்காக தெரியாமல் போயிடுது. சடனாக ஒரு 10 செகண்டுக்கு அது மாதிரி எப்படி தலை சுற்றுடுது. அண்டு லோ பிபி ஆகி நான் இதோட 2 வாட்டி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அண்ட் லோ பிபியும் வந்து இப்போ வேறு ஏதோ புதுசாக இந்த பிரச்சனை வேறு வந்திருக்குது. நான் தான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த கஷ்டம்னாலும் ஏதாவது பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. நீங்கள் அந்த மன கஷ்டத்தை மட்டும் அப்படியே டெவலப் ஆக விட்டீங்க, அதாவது டிப்ரெஷன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மட்டும் நீங்கள் வந்து பெருசாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லாத பொல்லாத வியாதியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. எனக்கு ஃபஸ்ட்டு போன் பெயின் போயிட்டு இப்போ வந்து நியூரோ ப்ராப்ளம் வந்துடுச்சு. சுத்தமாக மனசும் சரியில்லை. எனக்கு என்ன சொல்கிறதுனா பிடிக்கல எனக்கு எதுவுமே பண்ணேன். என்னடா அப்படி இப்படின்னு இருக்குது. நானே இங்கே பாருங்கள், இன்றைக்கி முடி கட் பண்ணிட்டு வரும்போது நானே ஆட்டி கழுத்தில் ஒரு கோடு போட்டு
கைஸ் கோபுரம் வந்து சரியான டென்ஷன் பண்ணது கைஸ். ஆல்ரெடி நம்மளே வந்து சுத்தமாக மனசே சரியில்லாமல் கிடக்குறோம். இதில் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியை கழட்டி கையில் வச்சுருக்கேன். ஒயரை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பவர் பேங்க்கில் போட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னாலே உட்காந்து எழ முடியாமல் இருக்கேன். இந்த டைமில் இது வேறு உட்கார வைக்கிது, எழுந்து எழுந்து பைத்தியம் முடிக்குது ஒரு பக்கம். நம்ம கஷ்டத்தை பற்றி பேசினாலே இதே மாதிரி தான் ஆகுது. என்ன ஸோ நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் நம்மளை வச்சு கோபுரம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஆஃப் ஆகி நம்ம கழுத்து எடுத்துடும். ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கேன்னா கால் ரொம்ப வலிக்குது. சும்மா வந்துட்டா கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து நடந்தால் கொஞ்சம் அது மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னால் டேரெக்டாக அதுக்கு மசாஜும் பண்ண முடியல, அமுத்தவும் முடியல. அதை போட்டுக்கிட்டு என்னால் ஓப்பனாக சொல்லணுன்னா என்னால் ப்ராப்பராக என்னால் வந்து பாத்ரூம் போக முடியல, அதாவது டாய்லெட் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல கைஸ். இதை வச்சுக்கிட்டுனா கோபுரம் வச்சுக்கிட்டலாம் என் காலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. எனக்கே ரொம்ப அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. ஐயோ எட்ட வேற மாட்டேங்குதுங்க. கையில் தூக்கி வச்சுக்கோங்க. என்னவோ சாமி, எல்லாமே வந்து கடவுளை நம்பி தான் போயிட்டுருக்கோம். கடவுள் எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. நம்ம நம்பணும், அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்துவிட்டோம். இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தோம். இங்கே வந்தும் பார்த்திங்கன்னா மைண்டு சுத்தமாக சரியில்லை. ஸோ இது விடுங்க பார்ப்போம். நம்ம மேலே தப்பு. நம்ம மைண்டு சரியில்லைன்றதுக்காக நம்ம வந்து வீட்டையோ இல்லை வேறு எதையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாசிட்டிவ் ஆகணும். பாசிட்டிவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை பார்க்கணும். எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வண்டியோடு சேர்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் தான் இருக்கேன். பார்ப்போம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வீடியோ முடிக்க போகிறேன் இப்போ. அதனால் உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டில் ஒரு அட்வைஸ் பார்த்து தரேன். எப்பயுமே ஒரு விஷயம் வந்து உங்கள் கீழே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மக்கிட்ட வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு அது அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து நம்மக்கிட்டேயே இருக்கும். புரியுதுங்களா? நம்மக்கிட்டே இருக்கும். நம்மளை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம். ஓகேங்களா? அந்த விஷயம் நம்ம கூட இல்லாதப்போ நம்ம என்ன தான் தேடினாலும் கெஞ்சினாலும் 99% வந்து சான்ஸ் இல்லை. எனக்கு இது சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது எனக்கே நான் சொல்லிக்கிற ஒரு நெகட்டிவ். ஆனால் 1% சான்ஸ் இருக்குது. ஸோ அதான் எத்தனை கெட்டவங்க இருந்தாலும் ஒரு நல்லவங்க இருந்தானா அந்த இடம் உருட்டுருன்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி தான். அந்த 1% தான் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ஃபீல். ஸோ அந்த எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும். எப்பயுமே வந்து உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் டென்ஷனாக இருந்தனாலும் கஷ்டப்படுத்திடாதீங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்திடாதீங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், கடைசீட்டில் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுற மாதிரி எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளை கூட இருக்கிறவங்களையும் நம்மளை டிபெண்ட் பண்ணி யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு பெட் எடுத்து போங்கன்னே, நிறைய பெட்டு இருக்குல்ல, டாகெல்லாம் விட்டுருங்க. டாக் வந்து நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் நம்மளே டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதோட பாசத்தை எல்லாத்தையுமே காட்டும். ஆனால் ஒரு சில டாகையும் அது பார்த்திங்கன்னா என்ன நீ வேணாலும் பண்ணு, புரியுதா? என்ன வேணாலும் நீ பண்ண, ஆனால் அது நம்மளெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. அதுக்கு என்னவோ 3 வேளை சாப்பாடு கிடைக்கிது, என்னென்ன எக்ஸட்ரா, இது அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே வந்து போயிடும். அண்டு அது மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? நம்மளை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மலாம் சீரியஸாக சொல்லணும்னா எதாவது கொடுத்து வச்சுருக்கணும். புரியுதுங்களா? அதனால் நம்மளை டிபெண்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் இருந்தாங்கனாலும் அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்கள தயவு செஞ்சு கஷ்டப்படுத்துறாதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸோட ரொம்ப 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 சந்தோஷமாகவும் நிம்மதியாக வருங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் எங்கள் அப்பா அம்மாவை விட்டு 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். நான் பார்க்கணும் பேசணுன்னா அந்த வீடியோ காலில் பார்க்க முடியுதே, டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிருக்கு, அப்படிலாம் பேசிக்கலாம் அப்படின்னீங்கன்னா அதோட கேவலமான ஒரு விஷயம் இன்னுமே இல்லை. அதில் வந்து காட்டுவாங்க, அவங்க எப்படியும் காட்டுவாங்க, வீட்டை காட்டுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் காட்டுவாங்க. அப்போல்லாம் என்ன தோணுன்னா, அப்போ தான் வந்து இன்னும் டீப்பாக நம்ம வந்து அவங்கள மிஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நான் இப்படி வெளியே வந்து தூரமாலாம் படிக்காதீங்கன்னெல்லாம் சொல்லலை. அப்பா அம்மாவோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க, கஷ்டப்பட்டுக்காதீங்க. இதுக்கு மேலே நான் பேசணுன்னா வீடியோலேயே அழுந்துருவேன். ஸோ நான் வந்து இதுக்கு மேலே எதை பற்றியும் பேச விரும்பல. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை சொல்லவே மறந்துட்டேன் நான். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1049 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க கரெக்டாக. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஒன்றுமே இல்லாமல் இந்த வீடியோவில் லென்த்தாக போகிறதுல எனக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏன்னா பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா
ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். சீரியஸாக சொல்கிறேன் guys, நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தும் மனசில் 1008 கேள்விகள் இருந்தும் ஏன் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்காக வந்து நான் சிரிக்கிறேன். உண்மையாக சொல்லணுன்னா வீடியோக்காக வந்து நான் சிரிக்கிறேன். அது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க கூட பேசும்போதோ நம்மளை வந்து என்ன 10 பேர் பார்க்குறாங்க, 15 பேர் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் போக போக ஒரு 100 பேருக்குள்ளே பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் போனால் 100 பேருக்கு மேலே பார்க்குறாங்க. நம்மளை பார்க்க வந்து ஒரு 10 பேராவது இருக்காங்க. நம்மளோட கஷ்டத்தையும் சொல்கிறோம், ஏதோ ஒன்று சொல்கிறோம். எத்தனையோ குவாலிட்டியான யூடியூபர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சூப்பராக வீடியோ பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மள ஒரு 10 பேராவது வீடியோவில் பார்க்குறாங்கன்னும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இப்போ என்ன ஒரு 15 to 16 minutes வீடியோ ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் guys. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது எடுத்துகிட்டு போயிட்டோமா மீரோ, அதில் மேலே இருந்த செல்லுன்னு பார்த்தீங்கன்னா கூடு. அந்த வீடியோ நான் ஒன்றும் அவுட்புட்டே பார்க்கல. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 குட்டி இருந்துச்சுங்க. மதர் ஃபாதர் அதோட அப்பா அம்மா எங்கே இருக்குன்னு காட்டுறேங்க. मदर पुरुषनर बरसात का मौसम. அவங்க 2 பேர் தான். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜூம் பண்ணி காட்டுறேன். संबंध बनाते हुए क्या बोल रहे अजय बोलो. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிட்ட அப்புறம் இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ இதோட முடிச்சுக்க போகிறோம். இது லாஸ்ட் கிளிப்பில் தான் வரும்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை அந்த இடத்துல அதாவது நான் மேலே காட்டினேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து எடிட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய் கைஸ்.